என் பேர் ஹரிஹரன். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டத்தில் அக்கராப்பாளையம் கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். அம்மா வந்து 2021 கொரோனா பீரியடில் இறந்துட்டாங்க. அம்மா இறந்த துக்கத்தில் அப்பாவும் ஒரு 3 மாதம் கழித்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தாத்தா பாட்டியோட ஆதரவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் தாத்தாவும் இறந்துட்டாங்க. அப்புறம் பாட்டியாலையும் ஒன்றும் முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம். அதனால் அக்காவாலையும் என்னாலையும் படிக்க முடியல. அக்காவும் வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க. நானும் கூலி வேலைக்கு தான் பைக் மெக்கானிக்காக போயிட்டுருக்கேன். அதனால் அக்காவுக்கும் இதே வேலை வாய்ப்பு வேண்டி அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வீட்டு மேலே கடன் வாங்கினோம். அந்த வீடியோ கூட இப்போ அவங்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அக்காவும் வேலை இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க. அக்காவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வீடும் கொஞ்சம் இருக்குமே கேட்டுரும். தாத்தா இருக்கிற வரையும் எங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. அவர் இருக்கிற வரையும் காசு அது இது கொடுத்து எங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. இப்போ அது கூட யாரும் இல்லை. இப்போ தாத்தாவோட இறந்த செலவுக்காக கூட ஊர் ஆளுங்க சொந்தக்காரங்க அவங்க போட்டு தான் இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வீடும் அக்காவுக்கான வேலைக்கு யோசனை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கணும் தமிழ்நாடு முதல்வர். என் பேர் வர்ஷினி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் அக்கராயப்பாளையம் கிராமத்தில் வந்து நானும் என் தம்பி ஹரிஹரன் வாழ்ந்து வந்துட்ருக்கோம். அம்மா வந்து கொரோனா பீரியடில் இறந்துட்டாங்க. அப்பாவும் அது போல் அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்து அவரும் இறந்துட்டார் ஒரு 6 மாதத்துலேயே. தாத்தாவுடைய ஆதரவில் தான் வாழ்ந்து வந்துட்டுருந்தோம். அவங்களும் கூலி வேலைக்கு போய் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு மேற்படி எங்களால் படிக்க முடியல. தாத்தாவுக்கும் உடம்பு முடியாமல் இப்போ அவரும் இறந்துட்டார். பாட்டிக்கு கண்ணு தெரியாது. தம்பியும் ஸ்கூல் படிக்கலை, அவன் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். அவனாலேயும் எதுவும் முடியல. மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களும் எங்களுக்கு ஒரு வேலை அமைத்து தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம். அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காக நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம். வீட்டு அடமானம் வச்சு கடன் வாங்கியிருந்தோம். இப்போ அந்த வீடுமே அடமானத்தில் முழுகிடுச்சு. அடமானம் வச்சவங்ககிட்ட தான் இப்போ நாங்களே கேட்டு அந்த வீட்டில் குடியிருந்துட்டுருக்கோம். நாங்களுமே இப்போ தங்கும் வசதி இல்லாமல் ஒழுகுற வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். தாத்தா இருந்த வரையும் எங்களை நல்லா ஓரளவுக்கு அவர் கூலி வேலைக்கு போயாவது எங்களை பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவர் டெத்து கூட எங்களால் எதுவும் பண்ண முடியல. சொந்தக்காரங்க ஊராளுங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்க ஈமச்சடங்கே நடத்த போகிறாங்க. எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு, என் தம்பிக்கு வீடு வசதி செஞ்சு தருமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.